திருச்சிற்றம்பலம். ஸ்ரீ குமரகுருபர சுவாமிகள் திருவடிகள் போற்றி போற்றி போற்றி. திருச்சிற்றம்பலம். இன்று நம்ம சிந்தனை செய்யக்கூடிய தலைப்பு குமரகுருபர சுவாமிகளினுடைய குரு பூஜை. அதுதான் இன்னைக்கு சிந்தனை பண்ண போறோம். மிக மிக முக்கியமான ஒரு நம்ம சனாதனத்துக்கு கிடைத்த பொக்கிஷம் நம்ம குமரகுருபரர்கள் அவர்கள். அதனால நம்ம இதை அவசியம் தெரிஞ்சு வச்சுக்கணும். அதனால இவருடைய சரித்திரத்தை நம்ம கேட்கும்போது இதெல்லாம் வாழ்க்கையில நடந்ததா அப்படின்னு ஒரு பிரமிப்பாக இருக்கக்கூடிய வகையில அவருடைய சரித்திரமானது நமக்கு விளங்குகிறது. இப்ப நம்ம குமரகுருபர சுவாமிகளினுடைய சரித்திரத்தை சிந்தனை பண்ண போலாம். குமரகுருபரர் இன்னைக்கு இருக்கக்கூடிய ஸ்ரீவைகுண்டம் அப்படிங்கிற ஒரு ஊர்ல அவதாரம் செய்தவர். இந்த ஸ்ரீவைகுண்டம்ங்கிற ஊர் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா, நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச அறுபடை வீடுகளில் மிக முக்கியமான முருக வழிபாட்டில் இருக்கக்கூடிய அடியார்களுக்கு கைலாயமாகவும் ஸ்ரீவைகுண்டமாகவும் போற்றப்படக்கூடிய திருச்செந்தூர் அப்படின்னு ஒரு ஊர் இருக்கு இல்லையா, அந்த திருச்செந்தூர் செந்திலாண்டவர் திருக்கோவில் இருக்குல்ல, அந்த திருச்செந்தூர் கோவில் ஒரு 25 கிலோமீட்டர் தொலைவுல ஸ்ரீவைகுண்டம் அப்படின்னு ஒரு திவ்ய தேசம் ஒன்று இருக்கு. 108 திவ்ய தேசத்துல அதுவும் ஒரு திவ்ய தேசம். பேரே ஸ்ரீவைகுண்டம் அப்படின்னு சொல்லிட்டு பேர். இன்னைக்கு அந்த ஊர் பேர் ஸ்ரீவைகுண்டம் தான். ரொம்ப அருமையான சுவாமி, ரொம்ப அருமையான திருத்தலம். அவசியம் எல்லாரும் போய் பார்க்க வேண்டிய திருத்தலம். அந்த திருத்தலத்துல சண்முக சிகாமணி கவிராயர் அப்படின்னு ஒருவர், அவருடைய துணைவியார் பேர் சிவகாம சுந்தரி. இந்த இருவரும் பாத்தீங்கன்னா சைவ வேளாளர் குடும்பத்தை சேர்ந்தவர்கள், வேளாளர் குலத்தை சேர்ந்தவர்கள். இந்த குடும்பத்தினருக்கு சண்முக சிகாமணி கவிராயருக்கும் சிவகாம சுந்தரி அம்மையாருக்கும் திருமணம் பண்ணி வைக்கிறாங்க. திருமணம் பண்ணி வச்சு பல நாட்கள் இவங்க ஒரு நல்ல ஒரு வசதியான குடும்பம். ஆனாலும் பல வருடங்களாகி இவங்களுக்கு புத்திர பாக்கியம் இல்லை. அப்ப தன்னுடைய குல குருவா எல்லாம் போய், ஜோதிடர்கள்லாம் போய், அறிஞர்கள்லாம் மகான்களை சந்திக்கும் போது அவங்க எல்லாரும் என்ன ஒரே இதுல சொல்றாங்கன்னா, திருச்செந்தூர்ல சூரசம்ஹாரம் நடக்கும். அது நம்ம எல்லாருக்கும் தெரியும். கந்த சஷ்டியும் போது திருச்செந்தூர்ல சூரசம்ஹாரம் நடக்கும். அந்த சூரசம்ஹாரத்தை பாருங்க, விரதம் இருந்து பார்க்கணும். அதாவது எந்த விதமான ஆகாரங்களும் எடுத்துக்காம விரதம் இருந்து 6 நாட்கள் விரதம் இருந்து பாருங்க. 7ஆம் நாள் சுவாமிக்கு திருக்கல்யாணம் நடக்கும். இந்த திருக்கல்யாண வைபவத்துல கலந்து கொண்டு இறைவனுடைய திருக்கல்யாண வைபவத்தை தரிசனம் பண்ணிட்டு பிறகு நீங்க விரதத்தை பூர்த்தி பண்ணீங்க அப்படின்னு சொல்லி எல்லாரும் சொல்லவும், உடனே முருகர் மேல தன்னுடைய பாரத்தை போட்டு எங்களுக்கு ஒரு நல்ல ஒரு புத்திர பாக்கியம் வேணும் அப்படின்னு சொல்லி திருச்செந்தூர் கோயில்ல போய் அங்கேயே தங்கி இருந்து 7 நாட்கள் தங்கி இருந்து சுவாமியினுடைய திருக்கல்யாணத்தை பார்த்துட்டு, அதுக்கு பிறகு அந்த கோவில்ல பக்தர்களுக்கெல்லாம் பிரசாதம் விநியோகம் பண்ணுவாங்க. அந்த பிரசாதத்தை வாங்கி உணவு உண்டு விரதத்தை பூர்த்தி பண்ணாங்க. முருகப்பெருமானினுடைய திருவருளால மறு வருடமே அவங்களுக்கு அழகான ஒரு குழந்தை ஒண்ணு பிறந்தது, ஆண் குழந்தை. முருகனுடைய திருவருளால சஷ்டி விரதம் இருந்து பிறந்த குழந்தை அப்படிங்கிறதுனால குழந்தைக்கு பாத்தீங்கன்னா குமரகுருபரன் அப்படின்னு சொல்லி பெயர் வச்சாங்க. குழந்தை பிறந்து வீடே ஒரே மகிழ்ச்சி. அதுவும் ஆண் குழந்தைன்னு ஒண்ணு அவங்களுடைய மகிழ்ச்சிக்கான இதுவே சொல்ல முடியாத, விவரிக்க முடியாத அளவுல பாத்தீங்கன்னா அவர்களினுடைய மகிழ்ச்சி இருந்தது. அப்படி ஒரு கொண்டாட்டத்துல இருந்தாங்க. நாளடைவுல குழந்தை வளர வளர என்னன்னா, குழந்தை எந்திரிக்குது, நடக்குது, தன்னுடைய வேலைகள்லாம் பார்த்துக்குது. ஆனா குழந்தை பேசவே இல்லை. இது 1 வயதாச்சு, 2 வயதாச்சு, வாயில இருந்து ஒரு இதுவாது வரும் இல்லையா, இந்த சத்தங்கள், இந்த இதெல்லாம் எதுவுமே இல்லை. ஆனா மற்ற விஷயங்கள்லாம் நல்லா நடக்குது. இது ஒரு மிகப்பெரிய குறையாக அங்க இருக்கிறவங்களுக்கு எல்லாம், வீட்டுல இருக்க எல்லாருக்கும் இருக்கு. அப்ப அந்த குடும்பத்து சண்முக சிகாமணி கவிராயர் அவருடைய முன்னோருக்கு, அதாவது அவருடைய வீட்டுல இருக்கக்கூடிய பெரியவர்கள் எல்லாம் என்ன சொல்றாங்கன்னா, இந்த குழந்தை திருச்செந்தூர் செந்திலாண்டவருடைய அருளால பிறந்தது. அதனால இந்த குழந்தைக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய பிரச்சனையை நிவர்த்தி பண்ணணும்னா அது திருச்செந்தூர் செந்திலாண்டவரால தான் முடியும். நீ உன்னுடைய மனைவி குழந்தைகளை அழைச்சிட்டு ஒரு மண்டலம் போய் திருச்செந்தூர்ல விரதம் மாரி உனக்கு இதுக்கான தீர்வு கிடைக்கும், குழந்தை நல்லபடியா பேசும் அப்படிங்கிறாங்க. உடனே பெற்றோர் 3 வீட்டுல இருக்க பெரியவர்களுடைய பேச்சை கேட்டு சண்முக சிகாமணி கவிராயரும் அவருடைய துணைவியார் சிவகாம சுந்தரி அம்மையாரும் குழந்தை குமரகுருவனை கூட்டிட்டு திருச்செந்தூர் போறாங்க. அங்க போய் ஒரு மடத்துல தங்குறாங்க. தங்கி உழவார பணி, கோவில்ல தொண்டு கைங்கரியம், தினமும் காலையில எழுந்திரிச்சு நாழி கிணத்துல சாணம் பண்ணி, கடல்ல சாணம் பண்ணி, கோவில்ல கைங்கரியம் பண்ணி, இப்படியே பாத்தீங்கன்னா வாழ்க்கை ஓடிட்டு இருக்கு. ஒரு மண்டலம் பூர்த்தி ஆகணும். இன்னைக்கு 45வது நாள்.
அந்த 45வது நாள்ல வந்து என்னன்னா, இன்னும் 2 நாள் தான் இருக்கு விரதம் பூர்த்தி ஆகிறதுக்கு. 48வது நாள் விரதத்தை பூர்த்தி பண்ணணும். குழந்தைக்கு எந்த விதமான மாற்றமும் இல்லை. முதல் நாள் எப்படி கூப்பிட்டு வந்தாங்களோ அதே மாதிரியே இருக்கு. ஒரு சாயரட்சை வேலை. அவங்க தாயாருக்கும் சரி, தந்தையாருக்கும் சரி, கவலை ரொம்ப அளவுக்கு அதிகமான கவலை. நேரா முருகர்கிட்ட வந்து அழவே ஆரம்பிச்சுட்டாங்க. அந்நேரம் பார்த்து முருகர் சன்னதி கொஞ்சம் ஃப்ரீயா இருந்த நேரம், மாலை நேரத்துல முருகர்கிட்ட வந்து அழ ஆரம்பிச்சுட்டாங்க. நாங்க வந்து குழந்தை பாக்கியம் கேட்டோம், குழந்தை பாக்கியத்தை கொடுத்தீங்க. ஆனா இப்படி ஒரு குழந்தை இந்த மாதிரி பேசாம இருக்கு. எங்ககிட்ட எல்லா செல்வங்களும் இருக்கு. ஆனா இந்த ஒரு செல்வம் கிடைச்சும் கிடைக்காத மாதிரி இருக்கு. சொல்லுவாங்க இல்லையா, நம்ம ஊர்ல போய் முடி கை கேட்டது வாய் கேட்டது, அந்த மாதிரி குழந்தை கிடைச்சும் அதனால ஒரு பெரிய பிரயோஜனம் இல்லாம இருக்கேன்னு சொல்லி தாரையா தேம்பி அழுகுறாங்களாம் தம்பதிகள் இருவரும். இப்படிப்பட்ட குழந்தைய எங்களுக்கு கொடுத்துட்டியே முருகா, நாங்க என்ன தப்பு பண்ணோம், எங்க முன்னோர்கள் என்ன தப்பு பண்ணாங்க, நாங்க பண்ண தப்புக்கு எங்களுக்கு தண்டனை கொடுத்தா பரவாயில்ல, ஏது மரியாதை இந்த குழந்தைக்கு போய் இப்படி ஒரு நிலைமையா அப்படின்னு சொல்லி கண்ணீர் விட்டு அழ, உடனே முருகப்பெருமானினுடைய திருவருள், அந்த குழந்தையானது பேச ஆரம்பிக்குது. ஆனா குழந்தை பேசுதா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா, பேசுது, ஆனா பேசல. என்னன்னா, அப்பா அம்மா 2 பேரும் அழுதுகிட்டு இருக்காங்க. அங்க இருக்க அர்ச்சகர்கள்லாம் அவங்களுடைய வேதனையை புரிஞ்சுக்கிட்டு எல்லாரும் மற்ற பக்தர்கள் எல்லாமும் இதுவா இருக்காங்க. அப்ப அந்த குழந்தை பேசுது. ஆனா என்ன பேசுதுன்னா, முருகப்பெருமானை நோக்கி ஒரு திருப்பாடல் ஒண்ணு பாடுறாரு, திருப்பதிகம். அந்த பாடல் வந்து அவ்வளவு அருமையா இருக்கு. எல்லாம் கேட்டு அப்படியே மெய் மறந்து போயிட்டாங்க. அப்படி ஒரு, அதாவது 5 வயசு குழந்தை முருகப்பெருமான் சன்னதியில செந்திலாண்டவர் முன்னாடி நின்று ஒரு திருப்பதிகத்தையே பாடுது. என்ன பாட்டு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா, நம்ம எல்லாரும் இன்னைக்கு நித்தியப்படி பாராயணத்துல பெருமையா கேட்டுட்டு இருக்கக்கூடிய திருச்செந்தூர் செந்திலாண்டவருடைய கந்தர் கலிவெண்பம். அந்த பாடல, அந்த திருப்பதிகத்தை வந்து பாத்தீங்கன்னா 5 வயது உடைய குமரகுருபரங்கிற அந்த குழந்தை செந்திலாண்டவர் முன்னாடி பாடும்போது அப்படியே அங்க இருக்க அந்த குழந்தையினுடைய பெற்றோர்கள், ஆலய அர்ச்சகர்கள், மற்ற பக்தர்கள் எல்லாம் அப்படியே வியந்து பாக்குறாங்க. ஏன்னா முருகப்பெருமானினுடைய திருவருள் இந்த இடத்துல அப்படியே கண்கூடா தெரியுது. பேச்சே பேசாத குழந்தை முருகர் முன்னாடி பேசுறது இல்ல, ஒரு பதிகத்தை இயற்றி பாடுறாரு. அவர் வந்து வேற யாரோ, இப்ப நான் எல்லாம் வந்து அருணகிரிநாதர் இயற்றிய கந்தர் அனுபூதி, கந்தர் அலங்காரத்தெல்லாம் பாடிட்டு இருக்கேன். ஏன்னா நமக்கு எல்லாம் தனியா ஏற்று அனுபவத்தெல்லாம் அறிவு கிடையாது. ஆனா அவங்க, அந்த குழந்தை வந்து பாத்தீங்கன்னா முருகப்பெருமான் மீது அவர் கொண்ட அந்த பக்தியின் காரணமாக, முருகரினுடைய திருவருள் காரணமாக அந்த குழந்தை கந்தர் கலிவெண்பாவை பாடுது. பாடி முடிச்ச உடனே அங்க இருக்கிற அத்தனை பேருக்கும் அவ்வளோ ஒரு சந்தோஷம், இவங்களுக்கும் ரொம்ப சந்தோஷம். அந்த நேரத்துல வந்து பாத்தீங்கன்னா, ஒரு அந்த திருச்செந்தூர் செந்திலாண்டவருடைய ஒரு அர்ச்சகர், அவர் வந்து இந்த குழந்தைக்கு மாலையெல்லாம் கொடுத்து, ஏற்கனவே செந்திலாண்டவர் சன்னதியில மாலையெல்லாம் கொடுத்து எல்லா மரியாதையெல்லாம் பண்ணிட்டாங்க. பண்ணிட்டு வெளியில வரும்பொழுது அவர் அந்த கோயில்ல அர்ச்சகர்னு தன்னை சொல்லிட்டு இருக்காரு. ஆனா மற்ற அர்ச்சகர்கள்லாம் இவர் வந்து இந்த கோயிலுடைய அர்ச்சகர் இல்ல அப்படிங்கிற மாதிரி சொல்ற மாதிரி இருக்கு. அப்படிப்பட்ட ஒருத்தர் வந்து இந்த குழந்தைக்கு வந்து மாலை போட்டு ஆசீர்வாதம் பண்ணி விபூதி கொடுக்குறாரு. கொடுத்துட்டு இந்த குழந்தைகிட்ட என்ன சொல்றாருன்னா, மற்ற குழந்தை மாதிரி நீ கிடையாது, உனக்கான பணி வந்து இன்னும் நிறைய இருக்கு, நீ செய்ய வேண்டியது நிறைய இருக்கு. நீ வந்து எப்ப வந்து இப்ப நீ செந்திலாண்டவர் சன்னதியில செந்திலாண்டவர் அருளால நீ பாட ஆரம்பிச்ச, பேச ஆரம்பிச்சிட்ட. ஆனா ஒரு நாள் நீ பேச முடியாம, உனக்கு வார்த்தை வந்து வாயில இப்ப இருக்கிற மாதிரி இல்லாம உனக்கு பேச்சு வந்து தடைப்பட்டு நிற்கும். ஒரு மகானை நீ சந்திக்கும் பொழுது, அந்த மகான் உன்னுடைய குரு, அவரை நீ கட்டியமா பிடிச்சுக்கோ, அவர் சொல்றத கேளு அப்படின்னு சொல்லி ஆசீர்வாதம் பண்ணிட்டு போயிடுறாரு. இந்த அர்ச்சகரை யாருன்னு சொல்லிட்டு எல்லாரும், இந்த பெற்றோர்கள் இவங்க எல்லாம் தேடும்பொழுது வந்து பாத்தீங்கன்னா அவரை கிடைக்கவே இல்லை. அது சுப்பிரமணிய சுவாமி தான் அந்த அர்ச்சகர் வடிவில் வந்து இதை சொல்லிட்டு போயிருக்காரு. இந்த குழந்தை இதையே ஞாபகத்திலேயே இருக்கு, நம்ம குருவை பார்க்கணும், குருவை பார்க்கணும், குருவை பார்க்கணும் அப்படிங்கிற எண்ணத்தோடயே இருக்காரு. அப்படியே பக்கத்துல இருக்க ஒரு கோயில்களுக்கு எல்லாம் போய் சன்னதி எல்லாம் போயிட்டு மற்ற கோயில் எல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. இவருக்கு ரொம்ப நாளா மதுரையில இருக்கக்கூடிய மீனாட்சி சுந்தரேஸ்வரரை தரிசனம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசை. தன்னுடைய பெற்றோர் இடத்துல இந்த விஷயத்த சொன்ன உடனே சரி போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு குழந்தைய கூட்டிட்டு போறாங்க. அதாவது திருச்செந்தூர்ல இருந்து மதுரை வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 150-160 கிலோமீட்டர் வரும். என்ன 150-160 கிலோமீட்டர் தரேன் அப்படின்னு நமக்கு இப்ப நினைக்க தோணும். ஆனா அந்த காலகட்டத்துல நான் சொல்றதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா 16ஆம் நூற்றாண்டு 17ஆம் நூற்றாண்டு அந்த காலகட்டத்துல 160 கிலோமீட்டர் நடந்து போறதுங்கிறதுலாம் வந்து ரொம்ப சிரமமான விஷயங்கள். ஏன்னா வேற வழியே கிடையாது. ஒண்ணு நடந்து போகணும், இல்ல மாட்டு வண்டி, குதிரை வண்டி, இந்த மாதிரி ஏதாவது கட்டிட்டு போகணும். அப்படி இருக்கும்போது குழந்தையினுடைய ஆசையை நிறைவேற்றணும்னு சொல்லிட்டு கூட்டிட்டு மதுரைக்கு போறாங்க. மதுரையில மீனாட்சி சுந்தரேஸ்வரரை குமரகுருபரங்கிற குழந்தை வந்து பாத்தீங்கன்னா தரிசனம் பண்ணி சேவிக்கிறாரு. மீனாட்சி அம்மனை பார்த்த உடனே தன்னையும் அறியாம அப்படியே வந்து பாத்தீங்கன்னா, அந்த திருச்செந்தூர்ல எப்படி செந்திலாண்டவர் சன்னதிக்கு முன்பாக வந்து கடல் ஓடுதோ
அது மாதிரி குமரகுருபரர் வாயில தமிழ் கடல் அப்படியே ஓடுதான். ஏன்னா அம்பாள் வந்து தமிழ் அன்னையா விளங்குறாங்கல்ல மீனாட்சி. அதனால வந்து இங்க அவரை பார்த்த உடனே அப்படியே தமிழ் கடல் மாதிரி ஓடுதான். அப்படியே மீனாட்சி அம்மை பிள்ளை தமிழ் அப்படியே அம்பாள் முன்னாடி அப்படியே பாடிட்டார். அவரே இயற்றி அவரே பாடுறாரு. அவ்வளவு ஒரு அதி அற்புதமாக இருந்தது அந்த மீனாட்சி அம்மை பிள்ளை தமிழ். உடனே வந்து அன்று இரவு வந்து பாத்தீங்கன்னா அந்த மதுரையை ஆண்டு கொண்டு இருக்கக்கூடிய மன்னர் கனவுல போய் அம்பாள் சொல்லி, இது மாதிரி என்னுடைய பக்தன் வந்து மீனாட்சி அம்மை பிள்ளை தமிழ் இன்னைக்கு சன்னதிக்கு வந்து பாடிட்டான், இதை வந்து எப்படியாவது நீ அரங்கேற்றம் பண்ணிடு, நானே அந்த அரங்கேற்றத்துல வந்து கலந்துப்பேன் அப்படின்னு சொன்ன உடனே மன்னருக்கு பயங்கர சந்தோஷம். அப்பா அம்மா வந்து நம்ம கனவுல வந்துட்டாங்க, அது மாத்திரம் இல்லாம நான் வந்து கலந்துக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க, அவங்க அம்மா எப்படி வர போறாங்க என்னன்னு தெரியலன்னு சொல்லிட்டு ஒரே அந்த இடமே வந்து பாத்தீங்கன்னா அவ்வளவு டெக்கரேஷனா மீனாட்சி அம்மன் கோவில வந்து ஒரு கும்பாபிஷேகத்துக்கு எப்படி எல்லாம் அலங்காரம் பண்ணுவாங்களோ அந்த மாதிரி நல்ல ஒரு கோயில் முழுக்கவும் நல்ல ஒரு அலங்காரம் பண்ணி அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா மீனாட்சி அம்மை பிள்ளை தமிழானது அரங்கேற்றம் ஆகுது. அரங்கேற்றம் ஆக போற, அதாவது குமரகுருபரர் வராது, வந்து உட்கார்ந்து இருக்காரு. அவருக்குன்னு தனி ஆசனம் போடுறாங்க. அந்த இடத்துல முன்னாடி மன்னர் இருக்காரு. மன்னருக்கு பக்கத்துல வந்து பாத்தீங்கன்னா அந்த அரசு அதிகாரிகள் எல்லாம் இருக்கிறாங்க. அதோட சேர்த்து வந்து பாத்தீங்கன்னா ஆலய அர்ச்சகர்கள், ஆலய நிர்வாக குழுவினர் எல்லாம் இருப்பாங்க இல்லையா, தர்மகர்த்தா, இவங்க எல்லாம் இருக்கிறாங்க. பக்தர்களும் இருக்காங்க. குமரகுருபரர் வந்து அமர்றாரு. குமரகுருபரர் வந்து அமர்ந்த உடனே எங்க இருந்துதான் ஒரு சின்ன குழந்தை வந்துச்சுன்னே தெரியல, ஒரு பெண் குழந்தை நேரா வந்து மன்னர் மடியில ஏறி உட்காந்துக்கிட்டா. அந்த மன்னருடைய மடியில ஏறி உட்காந்துச்சு. உட்கார்ந்த உடனே மன்னருக்கு சரி ரைட்டு, இது ஒரு வேளை அம்பாலா இருக்குமோ அப்படின்னு ஒரு யூகம். அதனால வந்து அந்த அம்மா அப்பா மன்னர் வந்து எதுவுமே சொல்லல. ரெண்டாவது அது சின்ன பொண்ணு அப்படிங்கிறதுனால அங்க இருக்கவங்க யாருமே அதை வந்து ரொம்ப இது பண்ணிக்கல. குமரகுருபரர் அரங்கேற்றம் பண்ண ஆரம்பிக்கிறார், பாடுறாரு. அவ்வளவு அற்புதமா அங்க இருக்கிறவங்களுக்கு எல்லாம் வந்து நேரம் போறதே தெரியலையா, அப்படி அவருடைய அந்த தமிழ் வன்மையும் இசை வன்மையும் அவ்வளவு அழகா இருக்குதான். பாடி முடிச்ச உடனே மன்னர் போட்டிருந்த மாலையை வந்து பாத்தீங்கன்னா அது ஒரு மிக விலை மதிப்பற்ற மாலைன்னே சொல்லலாம். அப்படிப்பட்ட கற்கள்லாம் பொதித்த மாலை. அதை வந்து மன்னர்கிட்ட இருந்து அந்த குழந்தை வந்து அந்த பெண் குழந்தை கழட்டி குமரகுருபரருடைய கழுத்துல போட்டுட்டு அங்கிருந்து வேகமா அந்த குழந்தை ஓடிடுச்சான், அந்த பெண் குழந்தை. அப்பதான் அங்க இருக்கிறவங்க எல்லாரும் பார்த்தாங்கன்னா இந்த குழந்தை வந்து மீனாட்சி தான் சொல்லிட்டு அந்த குழந்தைய பின்தொடர்ந்து மன்னர் போக குமரகுருபரரும் பின்னாடி போறாங்க. மீனாட்சி அம்மன் சன்னதி வரையும் போயிட்டு மீனாட்சி அம்மன் சன்னதியில போய் அந்த அம்மா வந்து அந்த குழந்தை அப்படியே உள்ள போச்சான், கருவறை உள்ள அம்பாளோட அப்படியே ஐக்கியமாச்சான். அதான் வந்து மீனாட்சியே வந்து இந்த அரங்கேற்றத்தை கேட்டதாக வரலாறு. அதுக்கு பிறகு அங்க இருக்கிற குமரகுருபரனுடைய வந்து புகழ் வந்து பாத்தீங்கன்னா எல்லாருக்கும் பரவ ஆரம்பிச்சிச்சு. இந்த வந்ததுக்கு அப்புறமேட்டு அந்த மன்னரும் வந்து பாத்தீங்கன்னா நான் உங்களுக்கு இந்த சகல விதமான வசதிகளும் செய்து தரேன், நீங்க இங்கேயே இருந்துருங்க அப்படின்னு சொல்லும்போது, எவ்வளவு பொன்பொருள் வேணுமானாலும் தரேன், நீங்க என்ன கேட்டாலும் கொடுக்குறேன் அப்படிங்கும் போது குமரகுருபரர் அதுக்கெல்லாம் ஒத்துக்கவே இல்லை, எனக்கு இது ஆட்டம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. அவர் வாழ்ந்த காலகட்டத்துல கொஞ்சம் இளமையிலேயே, இன்னைக்கு வந்து இருக்கிற மாதிரி இல்லாம கொஞ்சம் இளமையிலேயே திருமணம் பண்ணக்கூடிய வழக்கங்கள் எல்லார் இடத்துலயும் இருந்தது, எல்லா சமூகத்தினர் இடத்துலயும் இருந்தது. அப்போ வந்து பாத்தீங்கன்னா குமரகுருபரருக்கு கிட்டத்தட்ட ஒரு 10 வயது நெருங்க போகுது, 10 வயது ஆகுது. அந்த நேரத்துல வந்து என்னன்னா அவருடைய பெற்றோர்கள் பையனுக்கு ஒரு பெண்ணை பார்த்து திருமணம் பண்ணி வைக்கணும் அப்படின்னு சொல்லி ஏற்பாடு பண்ண போறாங்க. அப்போ வந்து குமரகுருபரர் இருக்கிறார். இல்ல, என்னுடைய பிறப்புக்கான நோக்கம் வந்து திருமணம் செய்து கொண்டு வாழ்வதில்லை, நான் வந்து என்னுடைய குருவை தேடி போய் ஆன்மீகத்துல நிறைய வந்து சேவை செய்ய வேண்டியது இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது பெற்றோருக்கும் இவருக்கும் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் வாக்குவாதங்கள்லாம் வருது. இவர் வந்து பிடிவாதத்துல தெளிவா இருக்கிறாரு. ஆனாலும் வீட்டுல இருக்கிற அவருடைய பெற்றோர் குடும்ப பெரிய உறுப்பினர்கள், அதாவது குமரகுருபரருடைய தாத்தா, அந்த தாத்தாவுடைய அப்பா, அவங்க எல்லாம் இருப்பாங்க இல்லையா, அவங்க எல்லாம் இவரை ரொம்ப போட்டு ஃபோர்ஸ் பண்ணுவோம். இவர் என்ன பண்றாருன்னா, இல்ல என்ன நீங்க வந்து ரொம்ப வந்து வலுக்கட்டாயப்படுத்துறீங்க, நான் இனிமே இந்த இடத்துல இருப்பதற்கு தயாரா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு குடும்பத்தை விட்டு வந்து பாத்தீங்கன்னா வெளியில வந்துடுறாரு. எவ்வளவோ சொல்லி பார்த்தாங்க, யாரோ என்னென்னமோ கேட்டு பார்த்தாங்க, இவர் வந்து பிடி கொடுக்கவே இல்லை, எனக்கு இந்த இதுல வந்து விருப்பம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து வந்து வெளியில வந்துடுறாரு. அப்போ வந்து கடைசியா அவங்க தாயார் வந்து கேக்குறாங்க, என்னப்பா நீ இந்த மாதிரி வந்து விட்டுட்டு போறிய, எல்லாருடைய சொல்றதையும் கேட்காம நீ பாட்டுக்கு இப்படி உன் முடிவு எடுக்கிறிய, இது நல்லதா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அப்பதான் குமரகுருபரர் வந்து சொல்றாரு என்னன்னா, அப்ப அவங்க அம்மா, அவருடைய தந்தை, குடும்ப உறுப்பினர்ல ஒரு சில பேர் இருக்கும்போது சொல்றாரு, அம்மா நீ உனக்கு ஞாபகம் இருக்கா இல்ல மறந்துட்டியான்னு தெரியல, நீ திருச்செந்தூர்ல வந்து ஒரு வார்த்தை சொன்ன ஞாபகம் இருக்கா, நான் முதல்ல பேசின நாள் நீயும் அப்பாவும் அழும்போது என்ன சொன்னீங்கன்னா, இனிமே இந்த குழந்தை எங்க குழந்தை இல்ல, உன் குழந்தைன்னு தானே நாங்க சொன்னோம், அதனாலதானே உன் பேரை வச்சோம் அப்படின்னு சொன்னீங்க, அதுக்கு அர்த்தம் என்னன்னு உனக்கு தெரியுமா
குழந்தை நான் வந்து முருகப்பெருமான் வந்து என்னை எப்பயோ தடுத்தாட்கொண்டுட்டாரு. அதனாலதான் வந்து நான் திருமணம் பண்ணிக்கிட்டு இந்த திருமண வாழ்க்கையில ஈடுபடுறதுக்கு எனக்கு விருப்பம் இல்லை. அதனால என்னுடைய குருவை தேடி போறேன். தயவு பண்ணி என்னை விட்டுருங்க, என்னை வந்து இது பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து வந்து பாத்தீங்கன்னா வீட்டை விட்டு வெளியில வந்துடுறாரு. வீட்டை விட்டு வெளில வந்த குமரகுருபரர் வந்து பாத்தீங்கன்னா தன்னுடைய இப்ப அவருக்கு இருக்க ஒரே நோக்கம் தன்னுடைய குருவை கண்டுபிடிக்கணும். தன்னுடைய குரு யார் அப்படிங்கிறது அவருக்கு தெரியும். அவருக்கு தன்னுடைய குரு யாருங்கிறது தெரியாது. இருந்தாலும் எந்த விதமான அதான் சொல்லுவாங்க இல்லையா, மடியில கனம் இல்லை வழியில பயம் இல்லை, அது மாதிரி அவருக்கு எந்த விதமான பிரச்சனைகளும் இல்லை. அதனால அவர் வந்து ராஜா மாதிரி வீட்டை விட்டு வெளில வந்தாரு. அவர் நான் கால் போன போக்குல ஒரு ஒரு கஷேத்திரங்களையா வந்து பாத்தீங்கன்னா தரிசனம் பண்ணிக்கிட்டே அப்படியே வந்து பாத்தீங்கன்னா வராரு. அந்த ஒரு ஒரு கஷேத்திரத்திலயும் வந்து பாத்தீங்கன்னா தன்னால இயன்ற அளவுக்கு அந்த திருப்பதிகங்கள்லாம் ஏற்றிட்டு இருக்காரு. திருவாரூருக்கு திருவாரூருக்கு வரும்போது அங்க இருக்கக்கூடிய தியாகேச எம்பெருமானை பார்க்கும்பொழுது இவருடைய மனம் வந்து பாத்தீங்கன்னா முன்பு இருந்ததை விட கொஞ்சம் மாறுதல்களாக இன்னும் அதிகமான ஒரு செல்வத்தின் மீது ஈடுபாடு, அது மாத்திரம் இல்லாம அதோட சேர்த்து இன்னும் வந்து அந்த மனம் வந்து அடுத்த லெவலுக்கு ஒரு பக்குவப்படுது. அப்ப பக்குவப்பட்டு வரும்பொழுது சரி இப்பதான் இவருக்கு வந்து ஒரு குருவ இறைவன் வந்து தீர்மானிக்கக்கூடிய ஒரு நேரம். அங்கிருந்து சிதம்பரம் போகலாம் அப்படின்னு நினைச்சிட்டு சிதம்பரம் வரலாம் அப்படின்னு நினைச்சிட்டு வந்துகிட்டு இருக்காரு. வர வழியில திருவாரூர்ல இருந்து சிதம்பரம் வராரு. அப்ப வந்து பாத்தீங்கன்னா தருமபுரம் அப்படின்னு ஒரு ஊர், மாயவரத்துல இருந்து ஒரு 5 கிலோமீட்டர் தொலைவுல இருக்கக்கூடிய ஊர் தருமபுரம் அப்படிங்கிற ஒரு ஊர். அப்ப வந்து பாத்தீங்கன்னா திருக்கைலாய பரம்பரையில குரு முதல்வரான குருஞான சம்பந்த அவருடைய இது நல்லா நோட் பண்ணீங்க, திருஞான சம்பந்தர்ங்கிறவர் 63 நாயன்மார்களில் ஒருவர். இங்க நம்ம சொல்றது திருக்கைலாய பரம்பரை மெய்கண்ட தேவநாயனார் வழி வந்த குருஞான சம்பந்தர். இது சில பேருக்கு குழப்பி விட்டு, அதனாலதான் அந்த நாயன்மார்ல வர திருஞான சம்பந்தர் வேற, இவர் குரு ஞான சம்பந்தர். அவர் தான் வந்து இந்த தர்ம ஆதீனம் அப்படிங்கிறத முதல்ல வந்து பாத்தீங்கன்னா குரு முதல்வராக இருந்து நிறுவி அவருடைய அடுத்து 2ஆம் குருமகா சன்னிதானங்கள், 3ஆம் குருமகா சன்னிதானங்கள் இப்படி வந்துகிட்டே இருக்காங்க. அப்ப வந்து பாத்தீங்கன்னா இவர் குமரகுருபரர் அந்த இடத்துக்கு போகிற பொழுது மாசிலாமணி தேசிக பரமாச்சாரிய சுவாமிகள்னு ஒருத்தர் வந்து பாத்தீங்கன்னா அந்த இதை வந்து பாத்தீங்கன்னா ஆண்டுகிட்டு இருக்கார். அந்த தர்ம ஆதீனத்தை ஆண்டு கொண்டு இருக்கக்கூடியவர் மாசிலாமணி தேசிக பரமாச்சாரிய சுவாமி. அப்ப குமரகுருபரர் இந்த மடத்துக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் போகிறார். அப்ப போகிற பொழுது குமரகுருபரர் அங்க போகிற பொழுது வந்து பாத்தீங்கன்னா அவருடைய அந்த மாசிலாமணி தேசிகரானவர் அவருடைய மாணாக்கர்களுக்கு பாடல்களை சொல்லி அதுக்குரிய விளக்கங்களை சொல்லிட்டு இருக்காரு. அது என்ன பாடல்னா, பெரிய புராணத்துல வரக்கூடிய 5 பேர் அறிவும் கண்களே கொண்ட அப்படிங்கிற ஒரு பாடல். அதாவது சுந்தரமூர்த்தி நாயனார் சிதம்பரத்துக்கு வடக்கு கோபுர வாயில் வழியாக உள்ளே நுழைந்து எம்பெருமான் ஈசனாரை தரிசனம் செய்தார். அந்த பாடல்ல அவர் எப்படி உள்ள நுழைந்தார், அவருக்கு இறைவன் என்னென்ன வசதிகளை ஏற்படுத்தி கொடுத்தார், என்னென்ன பிரச்சனைகளை அந்த இடத்துல சுந்தரர் சந்திச்சார், இப்படி வசதிகளையும் ஏற்படுத்தி கொடுத்திருக்காரு, அதே சமயம் அந்த இடத்துல சில பிரச்சனைகளையும் சுந்தரர் சந்திச்சிருக்காரு. அந்த எல்லாத்தையும் வந்து பாத்தீங்கன்னா பெரிய புராணத்துல சேக்கிழார் பெருந்தகையார் வந்து விவரிச்சு சொல்லிட்டு இருக்காரு. அந்த பாடலை தன்னுடைய சீடர்களுக்கு சொல்லி அதுக்கு பொருள் சொல்றாரு. அந்த பொருளை கேட்டுட்டு இருந்த குமரகுருபரருக்கு திடீர்னு பேச்சு மூச்சு இல்லாம பேச்சு அப்படியே வாய் வந்து ஸ்டக் ஆயிடுச்சு. அவரால் வந்து பேச முடியல. நம்ம இவர் என்னென்னமோ ட்ரை பண்ணி பாக்குறாரு, குமரகுருபரனால பேசவே முடியல. அப்பதான் திருச்செந்தூர்ல செந்திலாண்டவர் சொன்னது ஞாபகத்துக்கு வருது. நீ என்னைக்கு உன்னுடைய குருவை தரிசனம் பண்றியோ அன்னைக்கு உன்னுடைய பேச்சானது தடைபட்டு பேச முடியாம நிப்ப, நீ யார் முன்னாடி பேச முடியாம நிக்கிறியோ அவர் தான் உன்னுடைய குரு அப்படின்னு சொல்லிட்டு உடனே இவர் வந்து குமரகுருபரர் உணர்ந்துக்கிறார். சரி இவர் தான் நம்முடைய குரு அப்படிங்கிறத உணர்ந்துக்கிட்டு அவர்கிட்ட போய் நிற்கிறார். நின்று இந்த விஷயங்கள்லாம் கேட்ட பிறகு சொல்றாரு, இந்த குமரகுருபரன்கிற இந்த குழந்தைய பார்க்கும்போதே மாசிலாமணி தேசிகருக்கு புரிஞ்சு போச்சு. சரி இவர் வந்து இந்த பையன் வந்து சாதாரணப்பட்ட பையன் இல்லை, இந்த பையனால இந்த சைவத்துக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு கிடைத்த ஒரு பொக்கிஷம் இந்த குழந்தை அப்படிங்கிறது புரிஞ்சு போச்சு. ஏன்னா அவங்கெல்லாம் தெய்வ சுரூபம் குருவானவர்கள். அப்ப அவங்களுக்கு முக்காலமும் உணர்ந்தவர்கள்ங்கிறதுனால அவருக்கு தெளிவாக வந்து புரிஞ்சிருச்சு. சரி இவர் வந்து சைவத்துக்கு இவரால் ஆக வேண்டியது இருக்கு அப்படின்னு. ஆனாலும் என்னன்னா நம்முடைய மரபுப்படி ஒருவரை வந்து பரீட்சை வைக்காம அவரை வந்து சேர்த்துக்க முடியாத மாணாக்குறாங்க. இது எல்லா இடங்கள்லயும் நடக்கக்கூடிய ஒரு சம்பவம் தான். இப்ப இந்த குழந்தை பாக்குற போதே தெய்வீக குழந்தையா இருக்கு. இந்த குழந்தைக்கு எல்லா விதமான ஞானங்கள் சித்தாந்த ரீதியான விஷயங்கள்லாம் தெரியுது. ஆனாலும் இந்த குழந்தைக்கு நம்ம பரீட்சை வச்சுதான் சேர்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, சரிப்பா நான் உன்னை என்னுடைய சீடரா இதை சேர்த்துக்கிறேன், ஆனா உன்னுடைய
நடவடிக்கைகள் உன்னுடைய குணாதிசயங்களை பொறுத்து தான் உனக்கு மேற்படியான தீட்சைகள்லாம் அளிக்கப்படும் அப்படின்னு சொல்றாரு. சரிங்க சுவாமி, நான் அதுக்கு சம்மதிக்கிறேன்னு சொல்லிட்டு குமரகுருபர தர்ம ஆதீனத்திலேயே வந்து சீடராக சேர்ந்து அங்கேயே வந்து பாத்தீங்கன்னா திருமுறைகள், சித்தாந்தங்கள் இதெல்லாம் படிக்கிறார். ஏற்கனவே அவருக்கு தெரிஞ்சாலும் மீண்டும் ஒரு முறை சன்னிதானங்கள்கிட்ட வந்து பாத்தீங்கன்னா சீடராக இருந்து படிக்கிறார். அப்ப இன்னமும் திருக்கைலாய பரம்பரையில நடக்கக்கூடிய ஒரு வழக்கம் என்னன்னா, அந்த மடத்துல தொண்டு செய்தவர்களுக்கு சந்நியாச தீட்சை கொடுப்பாங்க. சந்நியாச தீட்சை கொடுக்குற போது முதல்ல என்ன கொடுப்பாங்கன்னா, அந்த காவிங்கிறத கொடுத்து அதுக்கு பேர் வந்து பாத்தீங்கன்னா யாத்திரை கஷாயம் அப்படின்னு சொல்லிட்டு பேர். அது என்ன யாத்திரை கஷாயம், பேர்லயே வந்துருச்சு, யாத்திரைன்னு வருது இல்லையா? அப்ப இந்த யாத்திரை கஷாய காவியை கொடுத்துட்டு என்ன பண்ணுவாங்கன்னா, மடத்துல இருந்து அமுச்சு விட்டுருவாங்க. நீ மடத்துல இருந்து எதுவும் எடுத்துட்டு போக கூடாது. உனக்கு ஒரு வேட்டி, அந்த ஒரு துண்டு, அவ்வளவுதான். அதோட நீ வந்து, ஏன்னா சன்னியாசி, உனக்கு எதுவுமே வந்து உனக்கு எது மேலேயும் உரிமை பற்றுங்கிறது இருக்கக்கூடாது. அப்படிங்கிறதுனால நீ போட்டிருக்க அந்த வேஷ்டி துண்டு இருக்கு இல்லையா, அதுதான். அதைதான் நீ திரும்ப நினைச்சு கட்டிக்கணும், அவ்வளவுதான். இந்த யாத்திரை அதுல அவங்களுக்கு சிவபூஜை வராது, நித்திய சிவபூஜை வராது. அனுஷ்டானம், மூல மந்திர ஜபம், திருமுறை பாராயணம், இவ்வளவுதான். நீங்க வேணா படிக்கிறதுனா சித்தாந்த நூல்கள், திருமுறை நூல்கள் தான் எடுத்துட்டு போகலாம். மற்றபடி வேற எதுக்கும் உங்களுக்கு அளவு இல்லை. நீங்க எப்படி சாப்பிடுறதுன்னா, யாராவது உங்களுக்கு அன்னம் கொடுத்தால் அன்னைக்கு நீங்க சாப்பிடலாம். யாரும் அன்னைக்கு அன்னம் கொடுக்கலைன்னா சாப்பாடு கிடையாது. இதுதான் திருக்கைலாய பரம்பரையில இருக்கக்கூடிய மரபு. அப்ப சரி, இந்த குழந்தை நல்ல திருமுறையிலையும் தேர்ச்சியோட இருக்குது, சித்தாந்த ரீதியாகவும் தேர்ச்சியோட இருக்குது, பூஜை புனஸ்காரங்கள் ஆச்சார அனுஷ்டானங்கள்லயும் நல்ல விதமா இருக்காங்க. சரி, யாத்திரை கஷாயம் கொடுத்து பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு வந்து இறைவன் இடத்துல உத்தரவு கேட்கலாம்னு சொல்லிட்டு தன்னுடைய ஆத்ம நாயகரான சொக்கநாத பெருமான் இடத்துல உத்தரவு கேட்கிறார் மாசிலாமணி தேசிக பரமாச்சாரிய சுவாமிகள். அப்போ வந்து இறைவன் அவருடைய கனவுல சொல்லி, இந்த குழந்தைய யாத்திரை கஷாயம் கொடுத்து நீ காசிக்கு அனுப்பு, காசியில இவனால ஆக வேண்டிய வேலைகள் நிறைய இருக்கு அப்படின்னு சுவாமி சொல்றார். உடனே வந்து இந்த பையனுக்கு மறுநாள் வந்து மாசிலாமணி தேசிக பரமாச்சாரிய சுவாமிகள் குமரகுருபரரை கூப்பிட்டு, நான் வந்து சுவாமிகிட்ட உத்தரவு கேட்டேன், அதுக்கு வந்து சுவாமி வந்து உத்தரவு கொடுத்துட்டார். ஆனா நீ வந்து மேற்படி உனக்கு தீட்சைகள் வேண்டும் அப்படின்னாக்கா, நான் உனக்கு இப்ப யாத்திரை கஷாய தீட்சை தரேன், இதை வாங்கிக்கும். இதுக்கு அடுத்தது நீ வந்து காசிக்கு போய் விஸ்வநாதரை தரிசனம் பண்ணிட்டு காசி கங்கையில புனித நீராடிட்டு வரணும். அப்படி வந்தீங்கன்னாதான் உன்னுடைய முழு கர்ம வினைகள் போய் நான் உனக்கு சமயம், விசேடம், நிர்மாணம், ஆச்சாரிய அபிஷேக தீட்சை எல்லாம் கொடுக்க முடியும். அதனால நீ காசி போயிட்டு வரணும், நீ யாத்திரை கஷாயம் வாங்கிக்க சம்மதமா அப்படின்னு அந்த குழந்தைகிட்ட கேட்கிறார். உடனே குமரகுருபரர், சரிங்க சுவாமி, சம்மதம், நான் வந்து வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு காசியில இது தர்ம ஆதீனத்துல வந்து பாத்தீங்கன்னா மாசிலாமணி தேசிக பரமாச்சாரிய சுவாமிகள் இடத்துல யாத்திரை கஷாய தீட்சை, முதல் சன்னியாச தீட்சைய பெறார் குமரகுருபரர். அப்படி முதல் சன்னியாச தீட்சையை பெற்ற குமரகுருபரருக்கு தன்னுடைய குருநாதர், அவருடைய குருநாதர் கிட்ட பணி என்னன்னா, காசியில போய் விஸ்வநாதரை தரிசனம் பண்ணிட்டு கங்கையில ஸ்நானம் பண்ணிட்டு வரும். இதுதான் அவருடைய முதல் பணி. இந்த பணியை அவர் எப்படி செய்யறாரு அப்படிங்கிறது தான் அன்னைக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய சவால். இன்னைக்கு நம்ம பாரத தேசத்துல எந்த மூலையில இருந்தும் வந்து பாத்தீங்கன்னா ஒரே நாள்ல நம்மளால காசிக்கு போக முடியும், ஃபிளைட் மூலியமாக. டிக்கெட் மட்டும் கிடைச்சா போதும். அதுக்கான பொருளாதாரம் இருந்ததுன்னா நம்ம தாராளமா காசிக்கு போகலாம். இந்தியாவில எந்த இடத்துல இருந்தும் 2 நாள்ல நம்மளால ட்ரெயின்ல காசிக்கு போக முடியும். அது ரொம்ப பட்ஜெட்டும் கம்மி தான். ஆனா அன்னைக்கு காசி போறதுங்கிறது மிகப்பெரிய சவால். ஏன்னா 3000 கிலோமீட்டர் நடந்துதான் போகணும். போகிற வழிகளில் ஏற்படக்கூடிய தடங்கல்கள், பிரச்சனைகள், இதெல்லாம் ரொம்ப சமாளிக்கிறதுங்கிறது ரொம்ப ரொம்ப அந்நிய சூழ்நிலை, ரொம்ப கஷ்டம். அப்படிப்பட்ட நேரத்துல ஒரு 15, 16 வயது நிரம்பிய ஒரு பாலகன் வந்து ஒரு இளைஞருக்கு வந்து பாத்தீங்கன்னா தன்னுடைய குரு இட்ட முதல் பணி காசிக்கு போய் விஸ்வநாதரை தரிசனம் பண்ணிட்டு வர்றது. கங்கையில நீராடுவதற்காகவும் விஸ்வநாதரை தரிசனம் பண்றதுக்காகவும் குமரகுருபர சுவாமிகள் தர்ம ஆதீனத்திலிருந்து கிளம்புறார். கிளம்பி அன்னைய காலகட்டத்துல எடுத்த உடனே எல்லாம் காசி போக முடியாது, போறதுக்கே 1 வருஷம் 2 வருஷம் ஆகும். அப்படி இருக்கும்போது அவர் போகிற ஊரெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா தங்கி 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 தரிசனம் பண்ணிட்டே இப்படியே போயிட்டு இருக்கார். போய் காசியை வந்து பாத்தீங்கன்னா அடைஞ்சிட்டார். காசியை அடைஞ்ச பிறகு அங்கதான் மிகப்பெரிய சவால் அவரு எதிர்கொள்ளக்கூடிய ஒரு நேரம். காசியில போய் கங்கையை பார்க்கிறார். கங்கையில ஸ்நானம் பண்ணிட்டு விஸ்வநாதரை தரிசனம் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக அங்க இருக்கிறவங்கள்ட்டலாம் விஸ்வநாதர் கோயில் எங்க அப்படின்னு சொல்லி கேட்கிற பொழுது எல்லாரும் சொல்ற பதில் விஸ்வநாதர் கோயில்லாம் கிடையாது, அதெல்லாம் வந்து இங்க இருக்கக்கூடிய ஆட்சியாளர்கள் பூட்டிட்டாங்க. ஏன்னா அப்ப வந்து பாத்தீங்கன்னா முகலாயர்களினுடைய ஆட்சி நடந்துட்டு இருக்குது, அதனால பூட்டிட்டாங்க, விஸ்வநாதர்லாம் தரிசனம் பண்ண முடியாது. வேணா கங்கையில கரையில எங்கேயாவது சிவலிங்கம் இருக்கும், அதை வேணா விஸ்வநாதரா நினைச்சு சேவிச்சுட்டு போயிட்டே அப்படின்ட்டாங்க.
குமரகுருபரருக்கு ரொம்ப சங்கடம். என்னுடைய குருநாதர் கிட்ட பணியை நான் செய்யாம போக மாட்டேன். என்னுடைய முதல் பணி எனக்கு குரு இட்ட கட்டளை வந்து விஸ்வநாதரை தரிசனம் பண்ணிருந்தாரு. நான் விஸ்வநாதரை தரிசனம் பண்ணியே ஆவேன் அப்படின்னு சொல்றாரு. இதுக்கு ஒரே வழி என்ன அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரு இடத்துலயும் கேட்கும்போது, எப்பா மன்னர் கட்டளைப்படி மூடி இருக்கு கோயில், உன் இஷ்டத்துக்குலாம் திறந்தா பெரிய பிரச்சனை ஆயிடும். நீ வேணா போய் மன்னர் இடத்துல கேளு, மன்னர் அனுமதி கொடுத்தாருன்னா வந்து திறந்துக்க, கோயில் சாவியே வேணாலும் வாங்கிட்டு வைப்பாயா அப்படின்ட்டாங்க. உடனே சரி இதை எப்படியாவது நான் வந்து திறக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து ஆக்ராக்கு வர. ஆக்ரால வந்து பாத்தீங்கன்னா முகலாய பேரரசர் அவர் வந்து இருக்கிறார். அவர் இடத்துல பேசி இந்த கோயிலை திறக்க வைக்கணும். இது நடக்கிற காரியமானா ரொம்ப ரொம்ப கஷ்டமான ஒரு காரியம். இவர் போகும்போதே நம்ம ஊர் சன்னியாச முறைங்கிறதே ரொம்ப வித்தியாசமா இருக்கும். காவி வெட்டி, காவி துண்டு, ஜடாமுடி, முகம்லாம் தாடி, ஜடாமுடியோட தாடி மீசையோட ருத்ராட்ச மாலைகள் இதெல்லாம் போட்டுட்டு உடல் முழுக்க திருநீர் அனுஷ்டானம் பண்ணி போறார். இவரை பார்த்தா அங்க இருக்கிறவங்க எல்லாரும் கேலி, கிண்டல், சிரிப்பு. இவருடைய தோற்றம் அந்த மாதிரி அவங்களுக்கு இது ஒரு மிகப்பெரிய தோற்றம். இந்த தோற்றத்தை வந்து அவர்களினுடைய அறியாமையின் காரணமாக அவர்கள் வந்து சிரிச்சு கேலி பண்ணிட்டு இருக்கிறாங்க. இவர் எப்படியாவது மன்னரை பார்க்கணும் அப்படின்னு சொல்றாரு. அங்க இருக்கிறவங்க எல்லாம் ரொம்ப இது பண்ணி கடைசியில ஒரு இதுல வந்து பாத்தீங்கன்னா மன்னரை பார்க்கறதுக்கு அனுமதி வாங்கி மன்னரை போய் சந்திக்கிறார். மன்னரோ ஹிந்தி, பாரசீகம் இது போன்ற மொழிகளை பேசக்கூடிய மன்னர். இவருக்கோ வந்து பாத்தீங்கன்னா தமிழ் மட்டும்தான் தெரியும். ஆனா அங்க இருக்கக்கூடிய ஒரு சிலருக்கு வந்து பாத்தீங்கன்னா தமிழை தவிர்த்து மற்ற மொழி, அதாவது அந்த பாரசீகம், இந்தியை தவிர்த்து மற்ற மொழிகளே தெரியும். அதுல இவர் தென் தேசத்துல இருந்து வந்திருக்காரு, தென்பகுதியில இருந்துன்னொடனே தமிழ் தெரிந்தவர் ஒருத்தர் அங்க கூப்பிடுறாங்க. கூப்பிட்டு அரசவையில கேட்குறாங்க, இந்த மாதிரி இவர் வந்திருக்காரு, இவருக்கு என்ன வேணும்னு கேட்டு சொல்லுங்க அப்படிங்கும் போது, அப்ப அங்க தமிழ் தெரிந்த ஒரு இடத்துல இவர் வந்து சொல்றாரு, இது மாதிரி என்னுடைய குருநாதர்கிட்ட பணிக்காக நான் வந்திருக்கேன், நான் விஸ்வநாதரை வந்து நான் தரிசனம் பண்ணணும் அப்படின்னு சொல்றாரு. உடனே வந்து இவர் வந்து மன்னர் வந்து அந்த மொழிபெயர்ப்பாளர் மொழிபெயர்த்து சொன்னவும் மன்னர் வந்து சொல்றானா, இந்த இதை வந்து நீனு பாரசீகத்துல கேளு, நான் பதில் சொல்றேன், ஆனா நீ நாளைக்கு கேட்பியா அப்படிங்கிறாங்க. நாளைக்கு இல்ல, ஒரு வாரத்துலயாவது கேளு, நான் உனக்கு பதில் சொல்றேன் அப்படின்ன உடனே அதவும் திரும்பி அந்த மொழிபெயர்ப்பாளர் பெயர்த்து இவர்கிட்ட சொல்றாரு. இது மாதிரி ஒரு வாரத்துக்குள்ள இதை வந்து பாரசீகத்துல வந்து கேட்க சொல்றாங்க, அப்படி கேட்டா உங்களுக்கு வேண்டியதை செஞ்சு தரேன்னு சொல்றாங்க அப்படின்ன உடனே இவர் சொல்றாரு, பாரசீக மொழி எனக்கு எங்கன்னு என்னன்னே தெரியாது, அது எனக்கு யாரு கத்துக் கொடுப்பா, அதுல போய் நான் எப்படி இதை போய் கேட்கறது, இதெல்லாம் என்ன சாத்தியமா அப்படின்னு நினைச்சுக்கிட்டு வரார். வந்த உடனே வந்து திருச்செந்தூர் செந்தில் ஆண்டவரை நினைக்கிறாரு. அங்க இருக்கிறவங்க எல்லார்கிட்டையும் இப்படி ஒரு அவமானப்பட்டு நம்ம வர வேண்டியதா போச்சு, நம்ம குருநாதர் கிட்ட பணியை நம்மளால செய்ய முடியாத ஒரு மகா பாபி ஆயிட்டோமே, குருவை வந்து குருவினுடைய சொல்ல தட்டுற மாதிரி ஆயிடுச்சு, நம்ம இதுக்கு மேல என்ன பண்றது, நம்முடைய வாழ்க்கையை இந்த கங்கை கரையிலேயே முடிச்சுக்கலாமா அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறாரு. அப்பதான் வந்து பாத்தீங்கன்னா சரஸ்வதி தேவியை குறித்து ஒரு திருப்பதிகத்தை பாடுறாரு. அம்மா எனக்கு எப்படியாவது ஞானத்தை கொடுங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு திருப்பதிகம் பாடுறாரு. அந்த பதியத்துக்கு பேர் தான் சகலகலா வள்ளி மாலை அப்படின்னு சொல்லிட்டு பேர். இன்னமும் அந்த பதியத்தை பாடணும்னா கல்வியில நம்மளால வந்து பாத்தீங்கன்னா சிறந்து விளங்க முடியும். அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான திருப்பதிகம் இந்த சகலகலா வள்ளி மாலை. அந்த பதியத்தை பாடி முடிச்ச உடனே வந்து பாத்தீங்கன்னா அம்பாள் வந்து இவர் முன்னாடி நேரடியாக தோன்றாங்க. நேரடியாக தோன்றி, குமரகுருபரா நீ வந்து கவலைப்படாத, விஸ்வநாதர் வந்து உன்னை தேர்ந்தெடுத்திருக்காரு ஒரு நல்ல காரியத்துக்காக, நாளைக்கு காலையில நீ உன்னுடைய நித்தியகர்ம அனுஷ்டானங்கள்லாம் முடிச்சுட்டு ரெடியா இரு, ஒரு மிகப்பெரிய சிங்கம் உனக்கு வந்து வாகனமா வரும், அந்த சிங்கத்தின் மேல நீ வந்து ஏறி அமர்ந்துக்கிட்டு நீ வந்து மன்னர் இடத்துல போய் அந்த பாரசீக வந்து இதை வந்து பாத்தீங்கன்னா மன்னர் சொன்னபடியே நீ வந்து கேட்டு நடந்துக்கலாம் அப்படின்னு சொல்லி சரஸ்வதி தாயார் வந்து இவருக்கு அருளாசி கொடுத்துட்டு போறாரு. அப்ப வந்து என்னன்னா இவர் வந்து ரொம்ப சந்தோஷத்துல நைட்டு வந்து படுக்கிறாரு. காலையில தன்னுடைய நித்தியகர்ம அனுஷ்டானங்கள்லாம் காசி கங்கக்கரையில முடிச்சுட்டு வந்த உடனே சரஸ்வதி தேவி சொன்ன மாதிரியே வந்து பாத்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய சிங்கம் வந்து அவருடைய இடத்து வாசல்ல நிக்குது. அந்த சிங்கத்துக்கு மேல ஏறி குமரகுருபரரானவர் காசி வீதிகள்ல உலா போறார். போகும்போது வந்து பாத்தீங்கன்னா எதிர இருக்கிற மக்கள்லாம் வந்து அலறி அடிச்சுட்டு ஓடுறாங்களாம், ஐயோ உயிர் பொழைச்சா போதும் அப்படிங்கிற இதுல வந்து பாத்தீங்கன்னா போறாங்களா. அந்த சிங்கம் வந்து குதிரை என்ன வேகத்துக்கு போகுமோ அந்த வேகத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா போதும். போய் நேரா அந்த ஆக்ரா கோட்டை கிட்ட போனோடனே அங்க இருக்கிற காவலாளிகள் வந்து எல்லாரும் ஒரே பயந்து அடிச்சு எல்லாம் மன்னர்கிட்ட போய் செய்தி சொல்றாங்கன்னா, ஏங்க நேற்று ஒருத்தர் வந்தாரே சாமியாரு, அவர் வந்து சிங்கத்து மேல வராருங்க அப்படின்ன உடனே
அங்க இருக்கிறவங்க வந்து முதல்ல யாருமே அரசவை உள்ள இருக்கிறவங்க யாருமே நம்பல. இதெல்லாம் எனக்கு நம்புற மாதிரியா இருக்கு, ஒரே கேலி கூத்தா இருக்கு அப்படின்னு ஒண்ணு. கடைசியில உண்மையிலேயே சிங்கம் வந்து அந்த இடத்துல உள்ள வந்து பாத்தீங்கன்னா அவருடைய அந்த அரசவை உள்ள வந்து பாத்தீங்கன்னா சிங்கம் வருதா. அந்த சிங்கத்து மேல இவர் வந்து குமரகுருபரர் இருக்காரா. அப்போ மன்னர் பயந்துட்டார். ஐயோ எப்படியாவது என்ன யாரா காப்பாத்துன்னு பார்த்தா மன்னரை காப்பாத்துறது இல்லை, அவ போய் தன்னை காப்பாத்திக்கிட்டா போதும்னு அவ அலறி அடிச்சுட்டு ஓட ஆரம்பிச்சிட்டான். மன்னர் மட்டும்தான் இருக்கிறாரா. அப்ப அந்த சிங்கம் வந்து நேரம் மன்னர் முன்னாடி வந்து நிக்க, குமரகுருபரர் அவர் சொன்ன மாதிரியே பாரசீக மொழியில எனக்கு காசி விஸ்வநாதர் கோவில்ல தரிசனம் பண்ணணும், மீண்டும் புனர் நிர்மாணம் பண்ணி விஸ்வநாதர் கோவில் ரொம்ப சிறப்பாக வந்து பூஜைகள் நடக்கணும் அப்படின்னு சொல்லி மன்னர் வந்து மன்னர்கிட்ட வந்து குமரகுருபரர் கேட்டாராம். உடனே வந்து மன்னர் எப்படியாவது உயிர் பழைச்சா போதுங்கிற இதுல நீங்க என்ன கேட்டாலும் நான் தரேன் அப்படின்னு சொல்லிட்டு உடனே தன்னுடைய பணியாளை விட்டு விஸ்வநாதர் கோயில் சாவியை கொடுத்து அவர்கிட்ட கொடுத்து, இனிமேல் விஸ்வநாதர் கோயில் உங்களை சேர்ந்தது, நீங்க எப்படி வேணா நிர்வாகம் பண்ணுங்க, உங்களுக்கு ஏதாவது வேணும்னா யார் மூலியமாவது தகவல் சொல்லி அனுப்புங்க, உங்களுக்கு என்ன எப்ப எது தேவைனாலும் நான் செஞ்சு தரேன், தயவு பண்ணி நீங்க இனிமேல் இந்த சிங்கத்துல எல்லாம் வந்துடாதீங்க, ஏன்னா எங்களுக்கு ரொம்ப பயமா இருக்கு அப்படின்னு சொல்லி அவருடைய காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு விஸ்வநாதர் கோயிலையும் அதோட சேர்த்து கொஞ்சம் பொருள் உதவியும் பண்ணி குமரகுருபரரை அந்த இடத்துல இருந்து முகலாய மன்னர் அமைச்சாராம். அப்படிப்பட்ட இதுல வந்து குமரகுருபரர் அந்த இடத்துல இருந்து அரசவையில இருந்து வெளில வந்தாரு. வெளில வந்து நேரா இது விஸ்வநாதரனுடைய திருக்கதவுகளை திறந்து அங்க இருக்கக்கூடிய அந்த பாரம்பரிய முறைப்படி புனர் நிர்மாணம் பண்ணி கும்பாபிஷேக நிகழ்வுகள்லாம் பண்ணி திரும்ப வந்து பாத்தீங்கன்னா அந்த ஆலயத்தை புதுப்பிச்சு பூஜைகள் செய்ய ஆரம்பிச்சாங்க. அதுக்கப்புறமேட்டு தான் ராணி அகல்யாபாய் கோல்வார்கர் வந்து அவர்களுடைய காலத்துல திரும்ப ஒரு புனர் நிர்மாணம் வந்து நடக்கும். அப்படிப்பட்ட ஒரு விஸ்வநாதர் கோயிலை புனரமைத்து அங்கேயே வந்து பாத்தீங்கன்னா அங்க இருக்கக்கூடிய பண்டிதர்கள் விஸ்வநாதருக்கு கைங்கரியம் செய்யக்கூடிய வேத விற்பனர்கள் அர்ச்சகர்கள்லாம் இவர்கிட்ட கேட்ட ஒரு கேள்வி என்னன்னா, நீங்க விஸ்வநாதர் கோயிலை மீட்டு எடுத்துட்டீங்க, ஆனா இங்க ஒரு கேதாரேஸ்வரர் கோயில் இருக்கு, அந்த கோயிலையும் எப்படியாவது எங்களுக்கு மீட்டு கொடுங்க அப்படின்ன உடனே தன்னுடைய அவருக்கு குமரகுருபரருக்கு வேண்டிய ஒருத்தர் மூலியமா வந்து மன்னருக்கு ஒரு ஒரு இது ஒன்று செய்தி ஒன்று அனுப்புனாரா, இது மாதிரி கேதார்நாத் கோயில் வேணும் அப்படின்ன உடனே மன்னர் வந்து சரி அனுமதி தந்தா அப்படின்னு சொல்லி கொடுத்து வரான். உடனே கேதார்நாத் கோயிலுடைய நிர்வாகமும் அதற்கு கொஞ்சம் இதுவும் வந்து பாத்தீங்கன்னா இதுவும் வந்து மன்னர் வந்து பொருள் உதவி பண்ணியிருப்பார். அப்படி திரும்ப வந்து கேதாரேஸ்வரர் திருக்கோவிலையும் புனர் நிர்மாணம் பண்ணி அங்கேயும் வந்து பாத்தீங்கன்னா திறப்பு பூஜை எல்லாம் நடக்க கும்பாபிஷேகம் நடத்தி எல்லாம் சிறப்பாக செய்திருந்தாரு. அப்ப அங்க இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் வச்ச கோரிக்கை என்னன்னா, இங்க நீங்க சில காலம் தங்கணும், இங்க ஒரு மடம் நிறுவுங்க அப்படின்னு சொல்லி அங்க இருக்கிற மக்கள் எல்லாம் சேர்ந்து ஒரு மடத்தை நிறுவி அந்த மடத்துக்கு நிர்வாக அதிகாரியாக, ஏன்னா இப்ப அவர் எந்த தீட்சையும் பெறல, வெறும் யாத்திரை கசாய தீட்சை மட்டும் பெற்றதுனால நிர்வாக அதிகாரியாக அந்த மடத்தை சில ஆண்டுகள் நிர்வகித்து வந்தார். உடனே அங்க இருந்து புறப்பட்டார். நான் வந்து திரும்ப வந்து என்னுடைய குருவை தேடி போனோம் அப்படின்னு உடனே குருவை திரும்ப வந்து பார்க்க பல ஆண்டுகள் வந்து பாத்தீங்கன்னா நடந்தே வந்து திரும்ப தர்ம ஆதீனத்துக்கு வர்றார். தர்ம ஆதீனத்துக்கு வந்து விஷயங்களை எல்லாம் வந்து இது மாதிரி காசியில என்ன இது நடந்தது, நான் இப்படி எல்லாம் செஞ்சேன், இதெல்லாம் வந்து இறைவனுடைய திருவருளும் உங்களுடைய குரு அருளும் தான் இது எல்லாத்துக்கும் காரணமா இருந்தது அப்படின்னு உடனே ஏற்கனவே இறைவன் மூலமாக அங்க என்னென்ன நடந்ததோ இதெல்லாம் மாசிலாமணி தேசிக பரமாச்சாரிய சுவாமிகளுக்கு எல்லாமே ஏற்கனவே தெரியும். இது எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்ட மாசிலாமணி தேசிக பரமாச்சாரிய சுவாமிகள் சரி உனக்கு வந்து இப்ப தீட்சைகளை கொடுக்குறேன்னு சொல்லிட்டு சமயம், விசேடம், நிர்மாணம், சந்நியாசம், ஆச்சாரிய அபிஷேகம், இப்படி எல்லா வகையான நயன தீட்சை, ஸ்பரிச தீட்சை, திருவடி தீட்சை, இப்படி எல்லா விதமான தீட்சைகளையும் செய்து வைத்து அவரை வந்து பாத்தீங்கன்னா ஒரு சிறந்த ஒரு சன்னியாசியாக மாற்றிட்டு என்ன சொல்றாருன்னா, உன்னுடைய அறிவும் ஞானமும் ஆற்றலும் வந்து பாத்தீங்கன்னா எண்ணிலடங்காது, அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா முழுக்க முழுக்க இறைவனுடைய திரு அருள் உனக்கு அதிகமாக இருக்குது, அதனால நீ வந்து எனக்கு சீடனா இருக்கிறதுல எனக்கு துளியும் விருப்பம் இல்லை, நீ எனக்கு சீடனா இருந்தீன்னா அதுல எந்த விதமான சைவத்துக்கு எந்த பிரயோஜனமும் கிடையாது, அதனால நீ என்ன பண்றீங்கன்னா இங்க இருந்து தள்ளி போ, என்னை விட்டு விலகி போய் தனியா ஒரு மடம் ஆரம்பி, நீ சைவத்தை வளர்க்க ஆரம்பி, உன்னால சைவம் வளரணும் அப்படின்னு சொல்லி தன்னுடைய குரு மாசிலாமணி தேசிக பரமாச்சாரிய சுவாமிகள் கட்டளையை ஏற்று தருமபுரத்துல இருந்து கிளம்பி வர வந்து திருப்பனந்தாள் அப்படின்னு சொல்லக்கூடிய அருண ஜடேஸ்வரர் திருக்கோவில், நம்ம எல்லாருக்கும் தெரிந்த ஒரு திருக்கோவில். குங்குளிய கலைய நாயனார் அவர் வந்து தன்னுடைய கழுத்துல வந்து கயிறை கட்டிக்கிட்டு சுவாமியை இழுப்பாரு. அதே மாதிரி ஒரு பெண் வந்து மாலை சுவாமிக்கு மாலை அணிவிக்கிறா அப்படிங்கிற பொழுது அந்த நேரத்துல வந்து அவளுடைய சேலையினுடைய அந்த முந்தான பகுதி கொஞ்சம் விலக போறதுனால வந்து அதை பிடிக்கிறதா மாலை பிடிக்கிறதான்னு அந்த பெண் வந்து தர்ம சங்கடத்துக்கு உள்ளாகும் போது சுவாமி வந்து தன்னுடைய பானத்தை அப்படியே வந்து குனிஞ்சார்.
ஏன்னா அந்த பெண்ணுக்கு மானம் தான் முக்கியம், நமக்கு பூ சாத்துறதுக்கு முக்கியம் சொல்லிட்டு வானத்தை அப்படியே குனிஞ்சுக்கிட்டாங்க. குனிஞ்சு அப்போ வந்து என்னன்னா அந்த பெண்ணு ஒரு கையால அந்த சேலையினுடைய மாறாப்பையும் மறைச்சிட்டு ஒரு கையால இறைவனுக்கு மாலையும் அணிவிச்சாங்களாம். அப்படி வந்து ஒரு இறைவன் தன்னுடைய கருணையை வெளிப்படுத்தின திருத்தலம் அருணகிரேஸ்வரர் திருக்கோவில். அந்த திருக்கோவில்ல வந்து பாத்தீங்கன்னா இவர் போய் இறைவனை தரிசனம் பண்ணிட்டு இருக்கும்போது இந்த தலத்துலதான் நம்ம மடம் ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எண்ணத்துல மடம் ஆரம்பிக்கிறாரு. ஆனா அவருக்கு காசியினுடைய நினைவுகளும் வருது, அங்க இருக்கக்கூடிய மக்களும். ஏன்னா அங்கேயும் வந்து பாத்தீங்கன்னா இவர் இல்லை அப்படிங்கிற போது கொஞ்சம் ஏதாவது ஒரு இதுவாகும்னு சொல்லிட்டு சரி இங்க கொஞ்ச நாள் அங்க கொஞ்ச நாள் இங்க கொஞ்ச நாள் அங்க கொஞ்ச நாள் இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் யோசிக்கிறாரு. அப்புறம் இவர் இடத்துல வந்து பாத்தீங்கன்னா சீடர்கள் நிறைய சேர ஆரம்பிச்சிடுறாங்க. அப்ப வந்து என்னன்னா இவருடைய சார்பா இங்க கொஞ்சம் பேரை நியமிக்கிறார், அங்க கொஞ்சம் பேரை நியமிக்கிறார். நியமிச்சு பல ஆண்டுகள் ரொம்ப சீரும் சிறப்புமாக திருப்பனந்தாள் ஆதீனம், அதை வந்து காசி ஆதீனம்னு சொல்லுவாங்க, காசி மடம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மடத்திற்கு முதல் மடாதிபதியாக குரு முதல்வராக இருந்து குமரகுருபரர் பல அற்புத தொண்டுகளை ஆற்றிட்டு இருந்தாரு. இவர் வந்து பாத்தீங்கன்னா எண்ணற்ற நூல்கள் வந்து பாத்தீங்கன்னா ஏற்று இருக்கிறாரு. அதுல வந்து நம்ம எல்லாருக்கும் தெரிந்த விஷயம் வந்து பாத்தீங்கன்னா திருச்செந்தூர்ல இருக்கக்கூடிய சுவாமி கந்தர் கலிவன்பா, அதே போல சகலகலாவள்ளி மாலை, இது வந்து எல்லாருக்கும் தெரிஞ்சது. அதே போல மீனாட்சி அம்மை பிள்ளை தமிழ், இதெல்லாம் நம்ம எல்லாருக்கும் தெரியும். இது மாத்திரம் இல்லாம அவர் வந்து திருக்கைலாயத்தை நோக்கி கைலை கிளம்புகம் அப்படிங்கிற ஒரு நூலையும், அதே போல திருவாரூர்ல இருக்கக்கூடிய சுவாமியை குறித்து திருவாரூர் நான்மணி மாலை அப்படிங்கிறதையும், அதே போல சிதம்பரத்தை குறித்து சிதம்பரம் மும்மணி கோவை அப்படிங்கிறதையும், அதே போல சிதம்பர செய்யுள் கோவை அப்படிங்கிற ஒரு நூலும், அதுக்கு அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா நீதி நெறி விளக்கம், அதுக்கு அடுத்தது வைத்தியநாதர்ல இருக்கக்கூடிய வைத்தீஸ்வரன் கோவில்ல இருக்கக்கூடிய வைத்தியநாதர் இருக்கார் இல்லையா, அவர் வந்து பாத்தீங்கன்னா குறித்து செல்வம் முத்துக்குமாரனை குறித்து, முருகப்பெருமானை குறித்து முத்துக்குமார சுவாமி பிள்ளை தமிழ், அதே போல வந்து பாத்தீங்கன்னா மீனாட்சி அம்மை பிள்ளை தமிழ், மீனாட்சி இரட்டை மணிமாலை, இது மாதிரியான பதியங்கள். அதே போல காசியில இருக்கக்கூடிய காசி துண்டி விநாயகர்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபேமஸ், அந்த துண்டி விநாயகருக்கு ஒரு பதிகம். இப்படி பல நூல்களை வந்து பாத்தீங்கன்னா நம்ம சைவத்துக்காக குமரகுருபரர் அருளி இருக்கிறாரு. இப்படி அருந்தவ தொண்டுகள் குறித்த குமரகுருபரர் தன்னுடைய இது வந்து பாத்தீங்கன்னா திருக்கைலாயத்தை நம்ம அடையக்கூடிய நேரம் வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு இறைவனுடைய திருவருளால வைகாசி மாதம் தேய்பிரை திருதியை திதி அன்று வந்து பாத்தீங்கன்னா திருக்கைலாய பதவியை வந்து அடைந்தார். இறைவனோடு வந்து பாத்தீங்கன்னா இரண்டர கலந்தார். நமக்கு வைகாசி திருதியின் போது ஞானசம்பந்தர், திருநீலநக்க நாயனார், திருநீலகண்ட யாழ்ப்பாண நாயனார், முருக நாயனார், இவர்களினுடைய ஒரு பூஜையை நம்ம சிந்தனை செய்து கொண்டிருந்த காரணத்தினால நம்மளால வந்து அன்னைக்கு குமரகுருபர சுவாமிகளினுடைய குரு பூஜையை சிந்திக்க முடியல. சரி, அதனால நம்ம வந்து இன்னைக்கு குமரகுருபரருடைய குரு பூஜையை சிந்திக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எண்ணம். இன்னைக்கு குமரகுருபரருடைய குரு பூஜையை நம்ம வந்து சிந்தனை பண்ணோம். திருப்பனந்தாள்ல இருக்கக்கூடிய திருப்பனந்தாள் காசி மடமாகட்டும், அதே போல காசியில இருக்கக்கூடிய காசி மடமாகட்டும், இந்த குமரகுருபரனுடைய குரு பூஜையை ரொம்ப சீரும் சிறப்புமாக வந்து பாத்தீங்கன்னா கொண்டாடுவாங்க. எப்படி ஒரு ஆலயத்துல கொடியேறி 10 நாட்கள் வந்து உற்சவங்கள்லாம் நடக்கும்போது எவ்வளவு சிறப்புகள் நடக்குமோ அவ்வளவு சிறப்புகளும் இந்த 10 நாள் அந்த உற்சவத்துல வந்து பாத்தீங்கன்னா நடைபெறும். இன்னைக்கு வந்து காசி மடத்தினுடைய எஜமான் சுவாமிகள், அவங்கள வந்து பாத்தீங்கன்னா மடாதிபதிகள் சன்னிதானங்கள் அப்படின்னு சொல்றத விட எஜமான் சுவாமிகள் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஏன்னா இவங்க வந்து திருக்கைலாய பரம்பரை ஆதீனமாக இருந்தாலும் இவர்கள் தருமை ஆதீனத்தினுடைய சீடர் வழியில வம்சாவளி வந்தவர்கள். அதாவது என்னன்னா மாசிலாமணி தேசிக பிரம்மாச்சாரியனுடைய சீடர் தான் குமரகுருபரர். அப்ப அவருடைய சீடர்கள் தான் இன்னைக்கு வந்து 2வது சன்னிதானம் 3வது சன்னிதானம்னு இருக்கிறதுனால தன்னுடைய குருவுக்கும் சன்னிதானம் தனக்கும் சன்னிதானம்னு ஒரே பேர் போட்டுக்கப்படாது அப்படிங்கிறதுனால இவர்களை எஜமான் சுவாமிகள் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு எஜமான் சுவாமிகள் ரொம்ப சீரும் சிறப்புமாக வந்து பாத்தீங்கன்னா ஒரு காசி மடத்து திருக்கோவில்கள்லாம் வந்து பாத்தீங்கன்னா நிர்வாகம் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம அதனால அவர் சொல்லணும்னா அவ்வளவு சொல்லிட்டே போலாம். அப்படிப்பட்ட ஒரு தலை சிறந்த மடம். இன்னைக்கு குமரகுருபர சுவாமிகளினுடைய குரு பூஜை, அதாவது குரு பூஜை முடிஞ்சிருச்சு. நம்ம இன்னைக்கு சிந்தனை பண்ணியிருக்கிறோம். குருபரரை பத்தி சிந்தனை பண்ணதுக்கு வாய்ப்பளித்த அடியார்களுக்கும் இறைவனுக்கும் குமரகுருபர சுவாமிகளுக்கும் நன்றி கூறி அடியனுடைய உரையை நிறைவு செய்து கொள்கிறேன். குமரகுருபர சுவாமிகள் திருவடிகள் போற்றி போற்றி போற்றி. சிவாய நம. திருச்சிற்றம்பலம். திருச்செந்தில் ஆண்டவருக்கு அரோகரா. முருகாசரணம்.